இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் அநேகர் இதை பார்த்து எனக்கு அது ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எனக்கு அது பதில் கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் உங்கள் வாழ்வில் புதிய காரியத்தை செய்வார் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஏசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, மாக்கள் துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் நீங்க பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, மாக்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பதில் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிற இதோ அடிமையை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. அடிமையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் நம்ம இதே காரியத்தை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாய் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த வாரம் நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், உடைக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்வை தேவன் புதிதாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, கடன் பாரத்தால் உடைக்கப்பட்ட உன் பொருளாதார வாழ்வை புதிதாக்குகிறார். கடன் பாரத்தால் உடைக்கப்பட்ட உன் பொருளாதார வாழ்வை புதிதாக்குகிறார் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இதுல உபாகமம் 28:12 நான் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அநேகர் இந்த லாக்டவுனால இன்றைக்கு வேலைகளை இழந்து, பிஸ்னஸை இழந்து, பொருளாதாரத்தில் உடைக்கப்பட்ட நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் பொருளாதார வாழ்க்கையை நான் உயர்த்துவேன், புதிதாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் இதன்படி உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்துல கடன்பட்ட ஒரு நபரை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 2 எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு எலிசா அந்த மகளை நோக்கி என்ன சொல்கிறாள்? அதாவது உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறான். ஆனா இதை குறித்து 1 நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த இடத்துல அதாவது ஒரு விதவையுடைய
அதாவது அங்கலாய்ப்பை நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றான், என்னுடைய புருஷன் இறந்து போனார், என் 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது அடிமையாய் கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி. அப்பதான் இந்த எலிசா கேட்கிறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது, உன் கையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை கொண்டே ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை நீக்க வல்லவராய் இருக்கிறார். உங்ககிட்ட ஒருவேளை நல்ல படிப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஒருவேளை நீங்க நல்ல கைவேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை பொழுதுபோக்குக்காக நீங்கள் கற்றுக்கொண்ட சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்லா சமைக்க தெரிந்திருக்கலாம், தையல் தெரிந்திருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களிடத்தில் உண்டு. ஆண்டவர் அதை கொண்டுதான் உங்கள் கடன்களை அடைப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அவன் சொல்ற ஒரு குடம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எலிசா என்ன சொல்றாரு, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறார், நீ உன் பக்கத்து வீட்டிலலாம் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கு, எல்லார்கிட்டையும் வாங்கி அதை என்ன பண்ணு, நீ உன் வீட்டுக்குள்ள போய் உன் பிள்ளைகளும் நீயும் கடந்து போய் கதவை மூடிக்கொள் என்று சொல்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அயல் வீட்டாரிடம் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கணும்னா அப்போ இந்த ஸ்ரீயானவள் எப்படி இருந்திருக்கணும், பக்கத்து வீட்டிலலாம் சண்டை போடாமல் இருந்தால் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க பக்கத்துலலாம் சண்டை போட்டு அப்படிலாம் இருந்தால் அவங்க போய் கேட்கவும் மனசு வராது, கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவகிட்ட நல்ல குணம், எல்லார்கிட்டையும் அவள் சமாதானமாக இருந்திருக்கிறாள். அதுதான் இவள் கேட்ட உடனே எல்லாரும் பாத்திரங்களை கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் வாங்கி தன் அறை வீட்டுக்குள்ளே போய் வைத்து தானும் தன் மகனும் சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, உள்ள போய் கதவை பூட்டி கொண்டு இந்த ஊழியக்காரர் சொன்னது போலவே அவர்கள் எல்லா பாத்திரத்திலையும் என்ன பண்றாங்க, அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. ஊற்ற ஊற்ற அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த எலிசா அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதை ஊற்ற ஊற்ற அது வந்து கொண்டே இருக்கு. ஊற்றி முடித்து கடைசியில் இன்னொரு ஒரு பாத்திரத்தை கொடு என்று சொல்லும் பொழுது அவ்வளோதான் அப்படின்னு, பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த எண்ணெயை என்ன பண்ணிச்சான், நின்று போய்விட்டது. பாருங்க 6ஆம் வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ல. அவங்க பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே எல்லாம் கேட்டு எவ்வளோ பாத்திரம் வாங்கியிருப்பாங்க. பக்கத்தில் அவங்க கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெயும் நின்று விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வீட்டில் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில பேர் பாருங்க, வீட்டில் நல்ல அரிசிலாம் வாங்கி போட்டிருப்பாங்க, எல்லாம் மளிகை சாமான்லாம் இருக்கும், ஆனால் எதை கேட்டாலும் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பணம் நிறையா வச்சுருப்பாங்க, ஆனால் பணத்தை கேட்டால் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் போகும். பாருங்க, இல்லை வேற ஒரு பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. அதனால உங்ககிட்ட ஒருவேளை உதவி கேட்க வராங்களா, அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி அனுப்பாதீங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நீ இல்லைன்னு சொன்னால் உன்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், நம்மால் முடிந்ததை இயன்றதை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ அவங்க அடுத்தது என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நிறைஞ்சி போச்சு, உடனே தான் இஷ்டப்படி அவங்க நடக்கலை. அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க,
அந்த இடத்துல முதலாவது உன் கடனை அடைச்சிருன்னு சொல்றாரு அந்த ஊழியக்காரருடைய அந்த ஆலோசனைக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேட்குறாங்க அந்த ஆலோசனையை. அப்போ இதெல்லாம் வந்துருச்சு, நம்ம மன இஷ்டப்படி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கல, ஊழியக்கார்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறா. அப்ப எலிசா சொல்றாரு, இதையெல்லாம் விற்று நீ முதலாவது உன் கடனை அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை போஷிப்பார், உங்கள் கடன்களை அடைப்பார். அப்போ அது என்ன காரியம்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதை கொண்டு நீங்க என்ன செய்யணும், அதை கொண்டு நீங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது நீங்க அப்படி கண்டுபிடித்து அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்துல கொண்டு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை கொண்டு ஒருவேளை பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் படிப்பு திறமையை வைத்து 4 பேருக்கு நீங்க டியூஷன் எடுங்க, உங்க வருமானம் வருமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியா சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை நல்லா உங்களுக்கு கை வேலை தெரியும், நல்லா கூட பின்ன தெரியும், இல்ல வேற காரியங்கள் செய்ய தெரியும் அப்படின்னா அத மாதிரி செய்து நீங்க கடைகளில் போட்டா உங்களுக்கு சம்பளம் வருமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வருமானம் வருமே. அப்போ உங்க கிட்ட இருக்கிற தாளந்து என்ன, உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அதை உட்கார்ந்து தேவ சமூகத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், உன்கிட்ட நான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறேனே, என் மகளை உன்கிட்ட இதெல்லாம் கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்லா சமைக்க தெரிந்தவங்க நீங்க ஒருவேளை நல்லா சமைத்து அந்த சமையல்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வியாபாரம் பண்ணும்போது ஒருவேளை ஆண்டவர் அதன் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, ஒன்றுமில்லைன்னு சொல்லி சோம்பேறியாய் உட்கார்ந்து இருக்கிறதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆனால் ஏதோ ஒன்றை செய்து உன் குடும்பத்தை நீ என்ன பண்ணணும், காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நல்ல பெரிய வேலை கிடைக்கணும்னு சொல்லி அவங்க காலமெல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பெரிய வேலை கிடைக்காது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையில போய் நீ ஜாயின் பண்ணிரு. கர்த்தர் உனக்கு அதிலிருந்து படிப்படியாய் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எடுத்த உடனே உயரத்துல போகணும்னு நினைக்காத, நீ சின்னதுல இருந்து அப்படியே படிப்படியாய் உயரதான் ஆண்டவர் அப்படிதான் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிருங்க. கர்த்தர் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இப்போ அவங்க கடனெல்லாம் அடைச்சி அவங்க எப்படி இருக்கிறாங்க, சமாதானமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-13 நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதுல என்ன சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இடத்துல அநேகர் அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இவ்வளோ ஜனங்கள் இவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு எப்படியாவது என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. ஆண்டவருக்கு தெரியும் இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். அந்த பிலிப்பு, அதாவது தன்னுடைய சீஷர்களை சோதிக்கும்படி கேட்கிறார். அப்போ பிலிப்புன்னு ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில என்ன இருக்கிறது, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிற சீஷர்கள் தான், ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லாமற் போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுல 7ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 200 பணத்துக்கு, அதாவது 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினா கூட அது போதாதே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு பையன் கையில் இருக்கிற 5 வார்கோதுமை அப்போ 2 மீன் ஆண்டவர் கரத்துல கொடுக்கறாங்க. ஆண்டவர் பாருங்க உடனே எல்லாரையும் உட்கார வச்சிட்டார். உட்கார வைத்து அதை என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்துல கொடுத்தார்.
பாருங்க, அப்படி கொடுத்த உடனே அவங்க பந்தி பரிமாற சொல்றாங்க. ஒருவேளை நீங்களும் நானுமா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? ஆண்டவர் என்ன இப்படி பண்றாரு, எல்லாருக்கும் இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுத்திருப்போம். ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க திருப்தி அடைந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், அந்த துணிக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. அப்போ சேர்த்து வைக்கும் பொழுது அந்த மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். எல்லாம் திருப்தி அடைந்து சாப்பிட்டார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று சொன்னால் பெண்கள், அதுக்கப்புறமா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டால் எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் அந்த 5000 பேருக்கு மேலே இருக்கிற ஜனங்களை போஷித்து மீதியான துணிக்கை எடுக்க வைத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வருமானத்தை தேவனுடைய கரத்தில் கொடுக்கும்போது தேவன் அதை ஆசீர்வதித்து தருவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இதை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-10 நான் வாசிக்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றாரு. என்னை டெஸ்ட் பண்ணிப்பாரு. எப்படி டெஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு வருகிற வருமானத்தில் 10ல் 1 ஆண்டவருக்கு என்று நீங்கள் செலவிட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வருகிற வருமானத்தை நாம் என்ன செய்கிறோம், அப்படியே எடுத்து நம் வீட்டு காரியங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு செலவிடுகிறோம். ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய கரத்தில் போகும் பொழுது அது பாருங்க, 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் கொடுக்க மாட்டேன்னு வச்சு சாப்பிட்டுருந்தானா அவனுக்கு மட்டும்தான் போயிருக்கும். ஆனால் அவன் கொடுத்ததுனால எவ்வளோ பேருக்கு, 5000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்களை போஷித்து மீதியான துணிக்கே 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வருமானம் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனாலும் கணவனும் மனைவியுமாய் இணைந்து தேவ சமூகத்தில் அந்த நீங்கள் வாங்குற சேலரியை வைத்து, அந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அந்த வருமானங்களை வைத்து நீங்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் உண்மையாய் செபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த 1 மாதம் எனக்கு வேலை செய்ய பலன் கொடுத்தீங்களே, அதற்காய் நன்றி. ஆண்டவரே இந்த 1 மாதம் எனக்கு பிஸ்னஸ் பண்ண கிருபை கொடுத்தீங்களே, ஒவ்வொரு நாளும் என் பிஸ்னஸில் இந்த வருமானத்தை கொடுத்தீங்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு வருமானத்தை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அதில் 10ல் 1 நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, 10 ரூபா கொடுத்தா 1 ரூபா தான் ஆண்டவருக்கென்று எடுத்து வைக்க சொல்றாங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஆனால் 1000 ரூபா கொடுக்கும் பொழுது அதில் என்ன பண்ணணும்? 100 ரூபா எடுத்து வைக்கணும். 10,000 ரூபா கொடுக்கும் பொழுது 1000 ரூபா. இப்படி மேலே போக 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 இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உன்னை 100 ரூபா, ஒருவேளை 2000 ரூபா சேலரியிலேருந்து உன்னை இன்னைக்கு தூக்கி 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 கொண்டு போய் 25,000 30,000 வாங்க வச்சிருக்கிறாரு. ஏன் 1 lakh இல்லைன்னா 2 lakh என்று சம்பாதிக்க பலனை கொடுத்துருக்கிறாரு. அது நம்மளுடைய திறமையா? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அதை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் உழைப்பிலிருந்து 10ல் 1 நீங்கள் போகிற ஆலயங்களுக்கு, ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஏன் உங்கள் குடும்பத்தில் கடன்? சிலர் சொல்லுவாங்க, கடனெல்லாம் அடையிட்டோம், நான் அப்புறமா என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன, அவர் என்ன பிச்சைக்காரரா? ஆண்டவருக்கு என்ன என் பணம் தேவையா? இப்படியெல்லாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அநேகர். ஆனால் வேதத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு கொடுத்த ஆண்டவர் எடுத்துக்கல, ஆனாலும் ஆண்டவருடைய பணியை செய்கிற ஊழியக்காரர்களை அது சாரும்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் போகிற திருச்சபை, நீங்கள் போகிற சபைகளை உங்களுடைய வருமானங்களில் 10% நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் ஒருவேளை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் கொடுக்கும்போது பாருங்க அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தரித்திர நிலைமையாக இருக்கலாம், ஆனால் கொடுக்கறதுல உண்மையாக இருந்து பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரியும் ஒரு இந்து சகோதரி, அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எந்த ஆலயத்துக்கும் போகவில்லை, ஆனால் அவர்கள் ஒரு சிறு உண்டியல்ல காசை சேர்த்து வைப்பார்களாம். அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த மருந்து வாங்க கூட பணம் கையில் இருக்காதாம். ஆனால் அந்த உண்டியலில் போட்ட பணத்தை எடுக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அது கர்த்தருக்கென்று போடப்பட்டது. பாருங்க, அந்த ஒரு இந்து சகோதரிக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியம் இல்லை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த வைராக்கியம் இல்லையே. என்ன சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட, பரவாயில்ல இந்த மாதம் தசமபாகம் எடுத்து வைக்க முடியல, அந்த தசமபாகத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டு அதில் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் அதை சேர்த்து போட்டுடலாம். நீ சேர்த்து போடவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏன் இதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொன்னால், நான் சபை வைத்து இருக்கவில்லை. ஒருவேளை சபை வச்சிருந்தா அதனால பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு சுவிசேஷக ஊழியக்காரியாய் என் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் போகிற சபைக்கு இப்படி உங்கள் வருமானத்தில் 10% கரெக்டாக கொடுத்து பாருங்க. உங்கள் கடன்கள் எல்லாம் அடைந்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அதனால இனி கடன் இருக்கு இந்த கடனெல்லாம் அடைஞ்சா நான் கொடுத்துட்றேன்னா கட்டாயம் கடன் அடையவே அடையாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நெருக்கத்தில் நீ கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காரும் பொழுது 2 காசு போட்ட விதவையை தான் கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணினார். எல்லாம் கட்டுக்கட்டா போட்டாங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு பெருசா தெரியல. இந்த 2 காசு போட்ட விதவை அவள் தனக்கு உள்ளதை, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு உள்ளதை அவள் போட்டான்னு சொல்லி ஆண்டவர் அவள் போட்ட காணிக்கையை அவள் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதனால நமக்கு இருக்குதோ இல்லையோ, தேவனுக்கென்று நீ கரெக்டா வைத்து பாருங்க. கர்த்தர் அந்த நாள்ல அந்த மாதத்துல உங்க தேவையெல்லாம் எப்படியாவது எந்த விதத்திலேயாவது கர்த்தர் சந்திப்பார். நீங்க வச்சு பாருங்க. முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். நான்லாம் ஆரம்பத்தில் கொடுக்கும்போது நெருக்கத்தில் தான் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன். அதுதான் சொல்றார், இப்படி கொடுத்தேனை சோதித்து பார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கென்று உண்மையா இருங்க. கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் உங்களை கடன் வாங்குகிறவர்களா அல்ல கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அதனால இந்த வாரத்துல உங்க கடன் பாரத்தால உடைக்கப்பட்ட உன் பொருளாதார வாழ்வை ஆண்டவர் புதிதாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கென்று 10% கரெக்டா கொடுங்க. கர்த்தர் அந்த 10% கொடுத்தால் மட்டும் போதாது, உங்க ஜெப வாழ்க்கை மிக மிக முக்கியம். நீங்க துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து கொண்டு 10% கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அப்படி கொடுத்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. உங்களை முதல் காணிக்கையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய், ஜெபிக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாற வேண்டும். அப்படி நீங்க ஜெபித்து ஆண்டவருக்கென்று உண்மையாய் கொடுக்கும் பொழுது மட்டுமே ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு நீ காணிக்கையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் காயினுடைய அந்த காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அதனால நம்மை ஆண்டவர் அங்கீகரித்தால் தான் நம் காணிக்கை அங்கீகரிப்பார். அதனால நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் வாழும் பொழுது தேவன் நம் கடற்களிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாள்ல கடன் பிரச்சனையினால என்ன செய்வதென்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இதோ தீர்க்கதரிசியுடைய மனைவி ஆண்டவரை, தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவி ஆண்டவரை பரிதபித்தாலே என் 2 பிள்ளைகளை கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி, ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில எலிசா தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசியின் மூலம் சொன்ன வார்த்தைகளை நம்பி கீழ்ப்படிந்து அதன்படி செய்தபடினால் ஆண்டவரே மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணினார்களே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே அப்பா தேவனே, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி தகப்பனை ஆண்டவரை எப்படி இதை அடைப்பேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க இறங்கி உதவி செய்யுங்க டாடி. ரீபா ரபோலா ருபிகம் தியா ரபோலா ருபிகரபா லிஹா தனைக்க ரபோலியா கரபா. உடைந்து போன உங்களுடைய வியாபாரத்தை மறுபடி எடுத்து கட்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட்ல தகப்பனே ஆண்டவரே, அநேக வியாபாரம் செய்கிற பிசினஸ் செய்கிற பிள்ளைகள் உடைந்து இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க உடைக்கப்பட்ட ஆண்டவரே அந்த பிசினஸ் மறுபடி எடுத்து கட்டி ஆண்டவரே அவங்களுடைய கத்தாவை ஆண்டவரை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை தர வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த லாக்டவுன்ல வேலை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகள் அப்பா கடன் வாங்கி வாங்கி தகப்பனே அதை கட்ட முடியாம தற்கொலைக்கு ஆண்டவரை எத்தனம் பண்ணுகிற தற்கொலை தான் இதற்கு முடிவு என்று சொல்லி ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு வழியை காட்டுவீராக டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பா அந்த தற்கொலை ஆவியை எடுத்து போட்ட ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நீங்க ஒரு வழி காட்டுங்க ஏசப்பா. எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜாபை கொடுத்து அந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அடைக்க நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க உன்னிடத்துல என்ன இருக்குன்னு எலிசா கேட்டானே. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு உடைய பிள்ளைகளை போஷிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உடைய அன்பின் கரத்தில் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய திறமைகள் தாளந்துகள் மூடப்பட்டு இருந்தால் ஆண்டவரை அதையெல்லாம் வெளிக்கு கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகள் அதை கொண்டு ஆண்டவரை ஜீவனம் பண்ணும்படியாய் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உடைய அன்பின் கரத்தில் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை யாரா இருந்தாலும் ஏசப்பா, உம்மை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் அவருடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த கடன் பிரச்சனை நீங்கி ஆண்டவரே அவங்களுடைய கத்தாவே ஆண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அந்த உடைக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா தேவனே அப்பா கடனால உடைக்கப்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்க சரிப்படுத்துங்க டாடி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியானவருடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று சொன்னது போல உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்லையும் கூட கத்தாவே ஆண்டவரே திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், வேலையில்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, குடிகார பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் தொட்டு நீங்க சுகப்படுத்துங்கப்பா. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் கட்டுகள் மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரீமாக்கா ரபோலியா ரபோலா ரபிகரபலபரபலபரபா ஒரு மிக்கன் ஷபோலா ரபிகரபா. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இதை யூடியூப்ல போடுகிற ஆண்டவரே சாம் ஜான் ஆண்டவரே அப்பா தேவனை ஆசீர்வதிங்க. சாமுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஜானுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா தேவனே ராபின் ஆண்டவரே மெர்லினுக்காய் ஜெபிக்கிற அப்பா இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த பள்ளத்தாக்கில் லீலி ஊழியத்தில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிற அப்பா இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காய் ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.